ശ്ലോകം 3. അദ്യാപിതം മയാ പൂർവം ശുഗായാത്മസുതായ വൈ ശ്രാവയാമി നിർഭ ത്വം ഹി രഹസ്യം പരമം മമ. അദ്യാപിതം മയാ പൂർവം ശുഗായ ആത്മസുതായ വൈ ശ്രാവയാമി നൃപ ത്വം ഹി രഹസ്യം പരമം മമ. once upon a time, ரொம்ப ரொம்ப முன்னால என்னோட புத்திரனான சுகனை படிப்பிச்ச பரம ரகசியமான அந்த புராணத்தை நான் உங்களுக்கும் படிப்பிக்கிறேன், உங்களுக்கும் கேட்க வைக்கிறேன். என்னோட புத்திரனான ஸ்ரீசுகனை நான் படிப்பிச்சேன். அந்த புராணத்தை, பாகவத புராணத்தை உங்களுக்கும் நான் படிக்க வச்சு கேள்விக்கிறேன். 4வது ஸ்லோகம். ധർമാർത്ഥ കാമ മോക്ഷാണാം കാരണം ശ്രവണാത് കില ശുഭദം സുഗതം നിത്യം സർവാഗമ സമുദ്രിതം. ധർമ്മ അർത്ഥ കാമ മോക്ഷാണാം കാരണം ശ്രവണാത് കില ശുഭദം സുഗതം നിത്യം സർവ ആഗമ സമുദ്രിതം. ശുഭപ്രദവും സുഖപ്രദവും നിത്യവും எல்லா வேதங்களோடும் எசன்ஸுமான இந்த பாகவதம் கேட்கறது தர்ம அர்த்த காம மோட்சங்களுக்கெல்லாம் காரணமாக்கும். ஜனமேஜய உவாஜா. ஜனமேஜயன் அதுக்கு வியாசர் கிட்ட ஒரு சில டவுட் எல்லாம் கேட்கிறார். 5வது ஸ்லோகம். ஆஸ்தி கோயம் சுதக்கஸ்ய விக்னார்த்தம் கதமாகத பிரயோஜனம் கிமத்ராஸ்ய சர்ப்பாணாம் ரட்சணே பிரபோ. ஆஸ்திகஹ அயம் சுதஹ கஸ்ய விக்னார்த்தம் கதம் ஆகதஹ பிரயோஜனம் கிம் அத்ர அஸ்ய சர்ப்பாணாம் ரட்சணே பிரபோ. ஆரோடு புத்திரனாக்கும் இந்த ஆஸ்திகன் சர்ப்பசத்திரம் முடக்கிறதுக்கு அவர் எப்படி அங்க வந்து சேர்ந்தார்? சர்ப்பங்களை காப்பாத்துறதுனால அவருக்கு என்னவாக்கும் ஒரு பெனிஃபிட் அப்படின்னு கேட்கிறார் ஜனமேஜயன் வியாசர் கிட்ட. மறுபடியும் அவரு டவுட் கேட்கிறார். 6வது ஸ்லோகம். கதயை தன் மகாபாகா விஸ்தரேண கதானக புராணம் ச ததா சர்வம் விஸ்தராத்வத சுவ்ரதா. கத ஏதன் மகாபாகா விஸ்தரேண கதா அனகம் புராணம் ச ததா சர்வம் விஸ்தராத் வத சுவ்ரதா. பாக்கியசாலியான வியாசா அந்த கதையை விஸ்தரிச்சு சொல்லுங்க, அதே மாதிரியே நல்லா டீட்டெயில் ஆயிட்டு சொல்லி தரணும் இந்த புராணம் எல்லாம் அப்படின்னு ஜனமேஜயன் வியாசர் கிட்ட சொல்றார். அதுக்கு வியாசர் பதில் சொல்றார். அதனால வியாச உவாஜா 7வது ஸ்லோகம். ஜரத்காரூர் முனி சாந்தோ நசகார கிருஹாஸ்ரம தேன திருஷ்டாவனே கர்த்தே லம்பமானா ஸ்வபூர்வஜாஹ. ஜரத்காருஹு முனிஹி சாந்தஹ ந சகார கிருஹாஸ்ரமம் தேன திருஷ்டா வனே கர்த்தே லம்பமானாஹ ஸ்வபூர்வஜாஹ. ரொம்ப ரொம்ப சௌமியமா இருக்கிற ஜரத்காரு முனி. ஒரு சில புக்ல ஜகல்காரு அப்படின்னு இருக்கு. ஜரத்காரு அப்படின்னு சொன்னாலும் ஜகல்காரு அப்படின்னு சொன்னாலும் ஒண்ணுதான். ரொம்ப ரொம்ப சௌமியமா இருக்கிற ஜரத்காரு முனி கல்யாணம் பண்ணிட்டு கிரகஸ்தாசிரமம் സ്വീകരിക്കலை. ஒருக்கா வனத்துல சஞ்சரிக்கிறத ஒரு குழியில தன்னோட பூர்வீகர் தலகிழா நிக்கிறத அவர் பார்த்தார். அவர் திருமணம் பண்ணிக்காக்கி இப்படி வனத்துல நடந்துட்டு இருந்தார், கிரகஸ்தாசிரமம் സ്വീകരിക്കാதக்கு. அந்த டைம்ல இப்படி நடந்து போறத ஒரு குழிக்கு மேல மரத்து மேல தன்னோட பூர்வீகர்கள் தலகிழா தொங்கி கிடக்கிறத பார்த்தார். ஸ்லோகம் 8. ததஸ்தமாஹு குரு புத்திர
दारान् यदा जन स्यात् परमाहि तृप्ति स्वर्गे व्रजाम गलु दुःखमुक्ता वयं सदाचारयुते सुते वै ततः तम् आहुः कुरु पुत्रधारान् यदा च नः स्यात् परमाहि तृप्तिः स्वर्गे व्रजामः गलु दुःखमुक्ता वयं सदाचारयुते सुते वै மகனே எங்களுக்கு சம்திருப்தி வரணுமானா என்னோடு புத்திரனான நீ திருமணம் பண்ணிட்டு கிரகஸ்தனாகணும். புத்திரன் இந்த மாதிரி திருமணம் பண்ணிக்காதக்கு நடந்தானா எங்களுக்கு வம்ச பரம்பரை உண்டாகாது. அதனால எங்களுக்கு சொர்க்கத்துக்கும் போக முடியாது. எங்களுக்கு சொர்க்கத்துக்கு போகணும் அப்படின்னு ஜகத்காருகிட்ட அந்த பூர்வீகர்கள் சொன்னா அதுக்கு நீ திருமணம் பண்ணிக்கணும், குழந்தைகளை பெத்துக்கணும். அப்படி உனக்கு புத்திரர்கள் உண்டானாதான் எனக்கு மோட்சம் கிடைக்கும், எங்களுக்கெல்லாம் மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னார். அப்படின்னு வியாசர் இங்க கதைய சொல்றார், ஜகத்காருவோடு கதைய. ஸ்லோகம் 9. சதானுவாஜாதலபே சமானாமயாஜிதாம் चादिवशानुगां च तदा गृहारम्भमहं करोमि ब्रवीमि तथ्यं मम पूर्वजा वै स तान् उवाच अदलभे समानाम् अयाजितां च अधिवश अनुगां च अधिवशानुगां च तदा गृहारम्भम् अहं करोमि ब्रवीमि तथ्यं मम पूर्वजा वै जगत्कारू पितृक्कल किट्ट सोन्ना பிதாவோடு ஸ்தானத்துல இருக்கிறவாளே எனக்கு அனுரூபையாயிட்டு நான் சொன்னா கேட்கற மாதிரி இருக்கிற ஒருத்திய ஆராதும் கூப்பிட்டு எனக்கு திருமணம் பண்ணி தந்தா நான் திருமணம் பண்ணிட்டு கிரகஸ்தாசிரமத்தை ஸ்வீகரிக்கிறேன். இது சத்தியம். நானாயிட்டு தேடிட்டு ஒன்னும் போகமாட்டேன். ஆராது என்ன கூப்பிட்டு இது உனக்கு சூட்டபிளான பொண்ணு அப்படின்னு சொல்லி திருமணம் பண்ணி தந்தா என்னோடு சொல்படிக்கு இப்பள் அவள் அப்படின்னு உறுதி தந்தானா திருமணம் பண்ணிக்கிறேன். ஸ்லோகம் 10. இத்யுக்த்வா தான் ஜரத்காரோர்கதஸ்தீர்த்தான் பிரதித்விஜ ததைவ பன்னகா சப்தா மாத்ராக்னௌ நிபதத் த்விதே. इति उक्त्वा तान् जरत्कारुः गतः तीर्थान् प्रति द्विजः तदा एव पन्नगाः शब्दा मात्रा अग्नौ निबदन् तु इति. அவாகிட்ட இப்படி சொல்லிட்டு ஜரத்காரு அப்படிங்கிற அந்த பிராமணன் தீர்த்த யாத்திரைக்கு போனார். அந்த காலகட்டத்துல தன்னோட சந்தானங்களான சர்ப்பங்களை நெருப்புல விழுந்து போகட்டும் அப்படின்னு அம்மாவான கத்ரு சபிச்ச காலகட்டமா இருந்தது. அது கத்ரு தன்னோடு சொந்த புத்திரர்களை நெருப்புல விழட்டும் அப்படின்னு சபிச்ச காலகட்டத்திலேயாக்கும் அந்த சேம் காலகட்டத்திலேயாக்கும் ஜரத்காரு அப்படிங்கிற பிராமணன் இப்படி தீர்த்த யாத்திரைக்கு போனது. எல்லாத்துக்கும் ஒரு லிங்க் இருக்கு. அப்போ அதையாக்கும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். காரணமில்லாதக்கு காரியம் உண்டாகாது.
ശ്ലോകം 11. കശ്യപസ്യ മുനേ പത്നി കദ്രുശ്ച വിനദാ തദാ ദൃഷ്ട്വാദിത്യരദേ ചാശ്വമൂജതുശ്ച പരസ്പരം. കശ്യപ അസ്യ മുനേഃ പത്നി കദ്രുഃ ച വിനദാ തദാ ദൃഷ്ട്വാ ആദിത്യരദേ ച അശ്വം ഊജതുഃ ച പരസ്പരം. കശ്യപമുനിയോട് പത്നികളാണ് കദ്രുവും വിനതയും சூரியனோட ரதத்துல கட்டி போட்டிருக்கிற குதிரையை பார்த்துட்டு இப்படி பரஸ்பரம் சொன்னா அப்படின்னு ஒரு கதையை சொல்லிட்டு வரார். இங்க வியாசர் ஜனமேஜயனுக்கு. ஸ்லோகம் 12. தம் திருஷ்ட்வா ச ததா கத்ருர் வினதாமிதமப்ரவீத் கிம் வர்ணோயம் ஹயோ பத்ரே சத்யம் பிரப்ரூஹி மாசிரம். தம் திருஷ்ட்வா ச ததா கத்ருஹு வினதாம் இதம் அப்ரவீத் கிம் வர்ணோ அயம் ஹயோ பத்ரே சத்யம் பிரப்ரூஹி மாசிரம். அந்த குதிரையை பார்த்துட்டு கத்ரு வினத கிட்ட கேட்டா, இந்த குதிரையோடு கலர் என்னவாக்கும் கலர் அப்படிங்கறத தவறாம உன்னால சொல்ல முடியுமா பாரு, தப்பு இல்லாம என்கிட்ட சொல்லணும், சீக்கிரம் சொல்லு அப்படின்னு தன்னோட சகோதரிட்ட சொல்லறா கத்ரு. எதனாலியாக்கும் கத்ரு தன்னோட புத்திரர்களை நெருப்புல விழுந்து இறந்து போகட்டும் அப்படின்னு சபிச்சா அப்படிங்கறதுனோடு அந்த கதையும் இதுல ஷார்ட்டா சொல்லப்படுறதையாக்கும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதுக்கு வினதை சொல்லறா அப்படிங்கறதுனால வினதோ வாஜா 13வது ஸ்லோகம். ஸ்வேத ஏவாஸ்வராஜோயம் கிம் வா த்வம் மன்யசே சுபே ப்ரூஹி வர்ணம் த்வமப்யஸ்ய ததஸ்து விபணாவஹே. ஸ்வேத ஏவ அஸ்வராஜஹ அயம் கிம் வா த்வம் மன்யசே சுபே ப்ரூஹி வர்ணம் த்வம் அபி அஸ்ய ததஹ து விபணா ஆவஹே. சூரிய பகவானோடு தேரில கட்டி போடப்பட்டிருக்கிற அந்த ரதத்துல இருக்கிற குதிரையோடு கலர் அப்படிங்கிறது ஒயிட்டாக்கும், வெள்ளையாக்கும். அதுல எனக்கு எந்தவான டவுட்டும் இல்லை, உனக்கு என்னவாக்கும் தோணுறது அதை நீயும் சொல்லு அப்படின்னு சொல்றா வினதை. அதனோட கலவை என்னவாக்கும் அப்படின்னு நீ சொல்லு, அதுக்கப்புறமா நமக்கு அத ஒரு போட்டியாயிட்டு பார்க்கலாம், பெட்டு வச்சுக்கலாம். நீ முதல்ல உன்னோட ஒப்பீனியனை சொல்லு, நான் என்னோட ஒப்பீனியனை சொல்லறேன், എന്നിട്ട് நமக்கு பெட்டு வைக்கிறோம், എന്നിട്ട് அதுல ஆறு ஜெயிக்கிறா பாக்கிறோம் அப்படின்னு வினதையும் சொல்லறா. அதுக்கு கத்ரு என்ன சொல்றா அப்படிங்கிறது 14வது ஸ்லோகம். கிருஷ்ணவர்ணமஹம் மன்யே ஹயமேனம் சுஜிஸ்மிதே ஏஹி சார்தம் மயா தேவ்யம் தாசி பாவாய பாமினி. கிருஷ்ணவர்ணம் அஹம் மன்யே ஹயம் ஏனம் சுஜிஸ்மிதே ஏஹி சார்தம் மயா திவ்யம் தாசி பாவாய பாமினி. கருப்பு கலர் இருக்கிற குதிரையாக்கும் அப்படின்னாக்கும் என்னோட நினைப்பு. நீ பெட்டு வைக்கலாம் சொன்னியே, நமக்கு பெட்டு வைக்கிறோம். இந்த பெட்டு வச்சுட்டு ஆராக்குமோ இந்த போட்டியில ஜெயிக்கிறா, அவளுக்கு அடுத்தவா தாசியாயிட்டு வாழணும். அதனால நமக்கு 2 பேருக்கு போய் அதை பார்க்கிறோம், எங்கூட நீ வா. இந்த போட்டியில நானாக்கும் ஜெயிச்சேன் அப்படின்னா நீ என்னோட அடிமை, நீயாக்கும் ஜெயிச்சாய் அப்படின்னா நான் என்னோட அடிமை அப்படின்னு கத்ரு வினதைக்கு பதில் சொல்றா. എന്നിട്ട് சூதன் அந்த கதைய கண்டினியூ பண்றார். அதனால சூத உவாஜ. ஸ்லோகம் 15. கத்ருஷ்ச
स्वसुतानः सर्वान् सर्पान् वशे स्थितान् बालान् श्यामान् प्रकुर्वन्तु यावदोश्वशरीरगे कद्रुः च स्वसुतान् आह सर्वान् सर्पान् वशे स्थितान् बालान् श्यामान् प्रकुर्वन्तु யாவதோ அஸ்வசரீரகே. கத்ரு தன்னோடு சொல்படிக்கு நிக்கிற சர்ப்பங்களான குழந்தைகளை எல்லாம் கூப்பிட்டா. എന്നിട്ട് சொன்னா, നിങ്ങൾ എല്ലാരും ഓടിപ്പോയി ചേർന്ന് அந்த സൂര്യനോട് കുതിരയോട് കളറ കറുപ്പാക്കണം. ഇപ്പൊ വെള്ള കുതിരയാക്കുന്നത് വിനதை சொன்னது கரெக்ட் ஆக்கும். ஆனா നമ്മൾ அப்படி தோத்தெல்லாம் போகப்படாது. அதனால வினதையை ஏமாத்தணும். அதனால சர்ப்பங்களான நீங்கள் எல்லாருமா போய் சேர்ந்து அந்த சூரியனோடு குதிரைய கருப்பு കളറാക്കി மாற்றணும். ஸ்லோகம் 16. நேதி கேச்சன தத்ராஹோ ஸ்தானதாசௌ ஷஷாவஹ ஜனமேஜயஸ்ய யஜ்ஞே வை கமிஷ்யதஹுதாசனம் ந இதி केचन तत्र आहुः तान् अद असौ शशाबः जनमेजय अस्य यज्ञे वै गमिष्य अद हुदाशனம். அப்போது அந்த சர்ப்பங்களில கத்ருவோடு புத்திரர்களாக்குமே நாகங்கள். அந்த நாகங்களில ஒரு சிலவா சொன்னா முடியாது முடியாது அப்படின்னு அவளை கத்ரு சபிச்சா. முடியாது ஆரெல்லாமாக்குமோ எதிர்த்து பேசினா. தன்னோட குழந்தைகளாக்கும் பார்க்காம அவளை சபிச்சா. ஜனமேஜய மகாராஜா சர்ப்பசத்திரம் நடத்துறத நீங்கள் எல்லாம் அந்த யாகாகினியில போய் விழுவேள் அப்படின்னு சபிச்சா. ஸ்லோகம் 17. அந்யே சக்ருர்ஹயம் சர்ப்பா கர்பூரம் வர்ணபோககை வேஷ்டயித்வாஸ்ய புச்சம் து மாது பிரியசிகீர்ஷயா. அந்யே சக்ருஹு ஹயம் சர்ப்பாஹ கர்பூரம் வர்ணபோககைஹி வேஷ்டயித்வா அஸ்ய புச்சம் து மாதுஹு பிரியசிகீர்ஷயா. ஒரு சில குழந்தைகள் தான் முடியாது முடியாதுன்னு சொன்னது. அந்த குழந்தைகளையாக்கும் கத்ரு இந்த மாதிரி ஜனமேஜயனோட சர்ப்பயத்தியத்துல போய் விழுவேள், அக்னியில போய் விழுவேள் அப்படின்னு சபிச்சது. அப்படி அம்மா சபிச்சதை கேட்டு இருந்த ஒரு சில குழந்தைகள் வாயை திறக்காச்சு உட்கார்ந்து இருந்தது. சில குழந்தைகள் அந்த குழந்தைகள் அம்மாவுக்கு பிரியமா நடந்துட்டு விடலாம். அப்படி இல்லைன்னா நெருப்புல போய் விழறதுக்கு நம்மளையும் சபிச்சுடுவா அப்படின்னு நினைச்சு அம்மாவுக்கு பிரியமான மாதிரி அந்த ஒயிட் கலர் இருக்கிற குதிரையோடு வாலில சுற்றி நின்றுட்டு பலவிதத்தில் இருக்கிற வர்ணங்கள் உள்ளதாக்கிட்டு அந்த குதிரையை மாத்திட்டு அப்படின்னு இந்த ஸ்லோகம். ஜனமேஜய மகாராஜா சர்ப்பயஜ்ஞம் நடத்துறதுக்கு முன்னால இருக்கிற காரியமாக்கும் நடக்கிறது. அதுக்கு அப்புறம் தான் இப்படி ஒரு சிச்சுவேஷன் வந்து ஜனமேஜய மகாராஜா சர்ப்ப சத்திரமே நடத்த போறார். அந்த நிகழ்வுக்கு முன்னால உண்டான காரண விஷயங்களையாக்கும் இங்க பார்த்துட்டு இருக்கிறது. அதையாக்கும் வியாச பகவான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கார். ஸ்லோகம் 18. பகின்யௌஜசு சம்யுக்தௌ கத்வா தத்ருஷதுர்ஹயம் கர்பூரம் தம் ஹயம் திருஷ்ட்வா வினதாசாதி துக்கிதா. பகின்யௌ ச சுசம்யுக்தௌ கத்வா தத்ருஷதுர்ஹயம் தத்ருஷதுஹு ஹயம் கர்பூரம் தம் ஹயம் திருஷ்ட்வா வினதா ச அதிதுக்கிதா. சகோதரிகளான அந்த ஸ்திரீகள் 2 பேரும் வினதையும் கத்ருவும் அவ 2 பேருமே கஷ்யப முனியோடும் பத்னிகளாக்குமே. அவ 2 பேரும் ஒரு சேர போயிட்டு அந்த குதிரைய பார்த்தா. பல வர்ணத்துல இருக்கிற குதிரையோடு வாழ பார்த்துட்டு வினதை ரொம்ப துக்கிச்சா. சூரிய பகவான் அவரோட குதிரைக்கு ஒயிட் கலர் ஆக்குமே, அதை எப்படி ஆக்கும், இப்படி கருப்பு கலர்ல வால் எல்லாம் இருக்கிற மாதிரி ஆச்சு அப்படின்னு வினதைக்கு சங்கடம் ஆச்சு.
ഞാൻ சொன்னது തപ്പായെടുത്തേ, ഇനി കദ്രുവോട് അടിമയായിട്ട് വാഴണമേ அப்படின்னு. ശ്ലോകം 19. തദാ ജഗാമ ഗരുഡ സുതസ്തസ്യ മഹാബല സദൃഷ്ട്വാ മാതരം ദീനാമഭൃച്ഛത് പന്നകാശന. തദാ ആജഗാമ ഗരുഡഃ സുതഃ തസ്യ മഹാബലഃ സദൃഷ്ട്വാ മാതരം ദീനാം അഭൃച്ഛത് പന്നക അശനഃ. அந்த டைம்ல வினதையோட புத்திரனும் அதிபலவானுமாய் இருக்கிற கருடன் அங்க வந்து சேர்ந்தார். தன்னோட அம்மை ரொம்ப ரொம்ப துக்கிச்சிருக்கிறத பார்த்துட்டு சர்ப்பங்களை சாப்பிடுற அந்த கருடன் இப்படி கேட்டார் அப்படின்னு வியாசர் இங்க கதை சொன்னதாயிட்டு சூதன் வர்ணிக்கிறதையாக்கும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம்.